சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தொகுதி அப்படிதான் போயிடுச்சு. இங்க தெலுங்கருக்கு சீட்டு கொடுக்கலாம், ஜெயிக்க முடியாது. இவர்களுக்கு அதை பத்தி கவலை என்ன? இந்திக்கார வந்தா என்ன, சும்மா கந்தோடைப்புக்கு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம். என்ன நடக்க போகுது? என்ன பேச போறாங்க? என்ன பேச போறாங்க? நாம் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம். ஒரு உள்நுழைவு அனுமதி, இன்னர் லைன் பெர்மிட் வடகிழக்கு மாகாணங்கள் போல எடு. இவன் யார் வர்றது? உன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? உன் ஆதார் அட்டைங்க அதனோட கொடு. நகலை எடுத்து வச்சுக்க. அவன் பெற்றோர் எங்க? அவன் ஊர் எங்க? அவனுடைய முகவரி இது. அவனை கூட்டி வந்த முகவரி யார்? அவன் என்ன வேலைக்கு வந்திருக்கான்? எங்க தங்குவான்? எத்தனை நாள் தங்குவான்? இந்த பதிவு இந்த அரசு இடத்துல, காவல் நிலையத்திடத்தில் எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சு ஓடிட்டான் ஹரியானாக்காரன், கண்டுபிடிக்க முடியல. எவன் என்ன குற்றம் செய்யறான் தெரியாது. எவன் எங்கே தங்கியிருக்கான் தெரியாது. உண்மையிலேயே இந்த அரசு கிட்ட கணக்கு இருக்கா? எத்தனை கோடி பேர், எத்தனை லட்சம் பேர் வட இந்தியர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கான்? இந்த ஜாபர்கான் பேட்டையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் நடந்து பேரணி மாதிரி போனானே, அவனுக்கு பேரணிக்கான காரணம் என்ன? நோக்கம் என்ன? அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார்? எதை வலியுறுத்தி பேரணி போனா? இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நீங்க உங்க ஆளு அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான் பட்ட அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திக்காரன்ட்ட போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து பண்டிகை மேகே தீபாவளி ஹே இந்து நமக்கு ஓட்டு கர்த்தாக மேகன்னு பேசியிருக்கோம்ல. உங்களை நம்பி நாங்க சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? இந்தியில் சுவரொட்டி ஒட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? அப்புறம் எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள்? உங்களால் தடுக்க முடியாதா? என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு? செத்தவன் ஓட்டு இருக்கு. எத்தனை வருஷமா வச்சிருக்க எனக்கே தெரியும். பல பேர் வாக்கு இருக்கு, அதை நீ கள்ளத்தனமா பதிவு பண்ற. நேர்மையானவன் தான் எடுத்து விட்டுட்டு விடணும்ல. இதுக்கு என்ன சிறப்பு ஒரு கண்காணிப்பு, சிறப்பு ஒரு வாக்குப்பதிவு? அதை ஏன் பிஜேபி இதில் கவனம் செலுத்துது? அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ, கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இது மூணுலையும் அவன் தீவிரமாக இதை செயல்படுத்த துடிப்பான். ஏன்னா அவன் வாக்காளர், அவனை கொண்டு இங்கே குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால், இந்திய திணிச்சா நீ எதிர்த்த, இந்திக்காரனை திணிக்கிற என்ன பண்ற? திமுக என்ன செய்யும்? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆட்சிக்கு வந்துட்டா இந்திக்காரனே வாடா, இந்தாடா பீடா போடுறா ஓட்டைன்னு வரும். இந்தாட புடிடா நோட்டை, போடுறா ஓட்டை. இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. நீ எழுதி வச்சுக்க, என் தலைவர் மேல ஆணையா சொல்றேன், என் தமிழ் மேல ஆணையா சொல்றேன், இத்தனை என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன். என்னை வெளில வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு. அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லைன்னு மட்டும். அவன்தான் ஒருத்தன். அது யாருன்னு தெரியும்? வலைவெளியில் பார்த்துருப்பேன். தமிழ் வெல்லும், தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான். இந்திக்காரன் சீமான் ஹே, அவனுக்கு தெரியுது யாருன்னு. தம்பி, நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத. தமிழ்நாடு நாளில் உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன். எச்சரிக்கையார். நிலத்தை இழந்து கொண்டிருக்கிறார், வளத்தை இழந்து கொண்டிருக்கிறார், இனத்தை இழந்துருவ, நிற்க இடம் இருக்காது. எச்சரிச்சுக்க, விழிப்புணர்வு பெற்று விழித்துக்கொள். வழியே கிடையாது. வெறும் வாக்காளராயிருந்து வாக்கரிசி தின்று செத்துறாத. உன் வாக்கு உன்னை வாழ வைக்கிற கருவியா இருக்கணும். 1000-500க்கு விற்கிற, அடமானம் வைக்கிற பொருளா மாத்திராது. தயவு செய்து எச்சரிச்சுக்க. இத்தனை பேர் உயிரிகம் செஞ்சிருக்கான். ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற்றிருக்கு, தானா எதுவும் கிடைக்கல. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்று எழணும். இந்த தேர்தலை
வழக்கமாக வரிசை நின்று வாக்கு செலுத்துகிற ஒரு களமாக நினைத்து விடாது. எதிர்கால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு மிகுந்த ஒரு போர்க்களம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த தமிழ்நாடு நாளில் தன்மானமிக்க தமிழ் மக்கள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்க என் பாசத்துக்குரிய தம்பி தங்கைகள், நீங்கள் எல்லோரும் ஒரு உறுதியேற்க வேண்டும். முழுமையான ஒரு மக்களாட்சியை இந்த நிலத்தில் நிறுவ, தூய ஜனநாயகத்தை மலரச் செய்ய நம்முடைய வாக்கு பயன்படட்டும் என்கிற உறுதியை ஏற்று இந்த தேர்தல் களத்தை நாம் எதிர்கொள்ளுவோம். தமிழ்நாடு நாளுக்காக தமிழ்நாடு என்று பெயர் சூட்டச் சொல்லி உயிர் நீத்த நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனாருக்கு, எல்லைக்காப்பு போராளிகளுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம், இலக்கை ஒன்றாவோம்.